மழை வந்தாலே விவசாயி சாவடி பண்ணுகிற நிலங்கள்லாம் மழையில் முழுகுது. நாங்கள் நெல் அறுத்து கொண்டு குடோனில் டிபிசியில் குடோன் இருந்தால் கொட்டுவோம். அங்கேயும் குடோனும் இல்லை, அங்கேயும் நனையுது. அதனால் மத்திய சர்க்கார் டீம் வருது டெல்லியிலேருந்து எத்தனை % ஈரம் எடுத்துக்கலான்னு சொல்லி. எங்களுடைய வேண்டுகோளெல்லாம் என்ன, 25% ஈரமாக இருந்தாலும் அதை மத்திய சர்க்கார் எடுத்ததுக்கு ஒரு உத்தரவு போடணும். மத்திய சர்க்கார்லாம் ஒரு டீம் வந்து இங்கே திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூரில் நெல் நனைஞ்சு போச்சுன்னா நாமக்கலுக்கு போகிறாங்க. அங்கேயா நெல் இருக்கு? அதே போல் அந்த மத்திய சர்க்கார் டீம் வரவங்க நெல் மேலே செருப்பையும் ஷூவையும் போட்டு ஏறி நிற்கலாமா? எவ்வளோ பெரிய கொடுமை! மத்திய சர்க்காரை நாங்கள் கேட்டுக்கொள்வதனால் எங்களுக்கு 25% மாய்ச்சல் இருந்தால் கூட மழை காலங்களில் நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும். மோடி ஐயா சொன்ன மாதிரி ஒரு கிலோ 18 ரூபா வித்தனுக்கு 54 ரூபா தரேனாரு. அந்த 54 ரூபாயை அவங்க எங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா அடுத்த மாதம் டெல்லிக்கு போகிறோம். அங்கேயே சாகு வரை உண்ணாவிரதம். ஒன்று எங்களை சாவ விடு, இல்லை குறித்து திகார் ஜெயிலில் போடு. இங்கே டிபிசியில் போனால் எங்களுக்கே லாபகரமான விலை இல்லை. 10 ரூபா வந்து ஒரு மூட்டைக்கு கூலி கொடுக்குது அரசாங்கம். அதை கிட்டத்தட்ட இந்த மணப்பாறை கிட்ட தெற்கு சேர்ப்பின்மை கிராமத்தில் அந்த கூலி தொழிலாளிக்கு 6 லட்சம் ரூபாயை 6 மாதமாக பாக்கி வச்சிருக்கு. அப்போ அவன் என்கிட்ட லஞ்சம் வாங்க என்ன பண்ணுவான்? அந்த 6 லட்சம் வேணும்னா 2 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும் அதிகாரி. யார்கிட்ட போய் அவங்க அழுவுறது அந்த கூலி தொழிலாளியும்? அதனால் அரசாங்கம் இப்போ 10 ரூபா கொடுக்குற கூலியை 20 ரூபா மூட்டை கொடுக்க வேண்டும் என்று தமிழக சர்க்காரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட லஞ்சம் வாங்காமல் தடுக்குவதற்கும் தமிழக சர்க்காரை கேட்டுக்கொள்கின்றோம். லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வேஸ்ட்டாக கடலில் போய் விழுவுது. அந்த தண்ணீரை திருப்பி காவேரி ஐயாத்தில் விட்டு அங்கிட்ட 5 லட்சம் ஏக்கர் புஞ்சன நஞ்சலம் ஆகும். இங்கிட்ட 5 லட்சம் ஏக்கர் குண்டாரில் விட்டால் இங்கிட்ட 5 லட்சம் ஏக்கர் ஆயிரும். இப்போ ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள்லாம் ரொம்பும். 1000 அடியில் இருக்க நிலத்தடி நீர் மட்டும் 20 அடிக்கு வந்துடும். இதை செய்ய வேண்டும் என்பதற்காக டெல்லியில் போய் போராடுகிற மாதிரி இப்போ காவிரிக்குள்ளேயே இறங்கி எங்களுக்கு காவிரிலேயே குதிச்சிட போகிறோம் எல்லாரும். எங்கள் காவிரி எங்களை கூட்டிகிட்டு ஓட்டும். ஒன்று எங்களுக்கு தண்ணி கொடு, இல்லாட்டி காவிரியில் சாவ விடுங்கிறதுக்கு போராட்டத்தை போகிறோம். அதுதான் தீர்மானம் இந்த திருச்சி மாநகர தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் இந்த தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது.